السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தராவீஹிலே ஓதப்பட்ட ஒரு வசனம், "ஃபைதா அஸர்ர நபியு இலா பஅதி அஸ்வாஜிஹி ஹதீஸா" என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தராவீஹிலே ஓதப்பட்டது. சூரத்து தஹரீம் என்று சொல்லக்கூடிய சூறாவில் இருக்கக்கூடிய இந்த வசனம், இதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஃமினிடத்திலே இருக்கக்கூடாத ஒரு செயலை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இதிலே அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, யாரிடத்திலேயும் சொல்லக்கூடாது என்பதாக ஒரு செய்தியை ஒருவரிடத்திலே சொல்லப்பட்டது என்று சொன்னால், அதாவது ரகசியமாக சொல்லப்பட்டது என்று சொன்னால், இந்த காலத்திலெல்லாம் அது வெளியிலே சொல்லாமல் இருக்க முடிவதில்லை. அவர் மற்றவரிடத்திலே இதை சொல்லும் பொழுது, இதை யாரிடத்திலேயும் சொல்ல வேண்டாம், ஏனென்று சொன்னால் என்னிடத்திலே ரகசியமாக சொன்னதை நான் உன்னிடத்திலே மாத்திரம் சொல்லுகிறேன் என்பதாக சொல்வார்கள். நீ யாரிடத்திலேயும் சொல்ல வேண்டாம் என்பதாக சொல்லி சொல்லி இப்படியே அந்த மூன்றாவது நபரும் இதே பாணியிலே மற்றொரு இடத்திலே சொல்லி, இப்படியே இந்த செய்தி ரகசியம் என்பதாக எதை நாம் மறைமுகமாக ஒருவரிடத்திலே சொன்னோமோ அந்த செய்தி ஊர் முழுக்க பரவிவிடும். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரகசியம் என்பதை பாதுகாக்கப்பட வேண்டும். ஒருவரிடத்திலே ரகசியமாக ஒரு செய்தியை சொன்னால் அதை கடைசி வரை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு உபதேசிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்திற்கு வந்த இந்த செய்தி இப்ப ஊருக்கெல்லாம் தெரியணும். ஏன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி மக்கத்து குப்பார்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க என்பதை இந்த செய்தி, உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி ஊரெல்லாம் பரப்பணும். இப்ப என்ன செய்யறது? நம்ம ஒவ்வொரு ஆள்கிட்டயா கூப்பிட்டு சொல்ல முடியாது, என்ன செய்யலாம் என்பதாக யோசித்த பொழுது உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு யோசனை வருது. அவங்களுக்கு தோழர்கள் ஒரு யோசனை சொல்றாங்க. நம்மள்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அதுவும் சொல்லும் பொழுது யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டா போதும், அவர் ஊரெல்லாம் பரப்பிடுவாரு, அந்த ஒரு ஆள்கிட்ட நீங்க சொன்னா போதும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்ட பொழுது போய் அவர்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன், ஈமானை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இந்த செய்தி யார்ட்டையும் சொல்லிடாத என்பதாக அவரிடத்திலே சொன்ன பொழுது மறுநாளே அந்த செய்தி ஊர் முழுக்க பரவி உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி எல்லோருக்குமே, மக்கத்து குப்பார்கள் எல்லோருக்குமே அந்த செய்தி பரவிவிட்டது என்பதை நான் ஹதீஸினுடைய வரலாற்றிலே பார்க்க முடியும். இப்படி ஒரு ரகசியம் என்பது நம்மிடத்திலே பாதுகாக்கப்படாமல், அது ரகசியத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அதை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஆண்கள் எப்படி பரப்புறாங்களோ அதை விட பெண்கள் அதிகப்படியாக என்ன செய்வாங்க, ஒரு செய்தி யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டோம்னா போதும், போறவங்க வர்றவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸர் இல்லாதவங்க மட்டும் ஒரு செய்தி சொன்னாங்க, அது ரகசியம் என்பதாக சொல்லியே சொன்னாங்க. இது ஒரு ரகசியம், இது யார்ட்டையும் சொல்லிடாதமான்னு சொல்லி ஹஸ்ஸர் இல்லாத சொன்னாங்க. அது என்ன செய்தி அப்படி சொன்னா, எனக்கு பின்னால, என்னுடைய மறைவுக்கு பின்னால அபூபக்கர் தான் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுவார், அபூபக்கர் தான் கலீஃபா வருவாரு, அபூபக்கருக்கு பின்னால உன்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருவாங்க என்பதாக சொல்லிட்டு, இது ரகசிய செய்தி யார்ட்டையும் சொல்லிடாதமான்னு சொன்னாங்க. யார்கிட்ட? ஹப்ஸா ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு மகள் அருமை நாயகருடைய மனைவி, அவங்களிடத்துல சொல்றாங்க. இந்த செய்திய ஹப்ஸா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, மனசுல வைக்க முடியல. அதாவது ஆண்கள் கூட சில நேரங்கள் என்ன செய்வாங்க, மனசுல வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மறந்துடுவாங்க. ஆனா பெண்கள் இருக்கிறாங்களே, யார்கிட்டையாவது சொல்லிடணும், ரகசியம் சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமா யார்கிட்டையாவது சொல்லிடணுமே என்பதாக துடித்து கொண்டே இருப்பார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஆயிஷா நாயகிக்கு போய் இந்த செய்தியை சொல்லிட்டாங்க. ஆயிஷா நாயகி இடத்துல இந்த செய்தியை சொல்லிட்டாங்க. இந்த செய்தியை சொன்ன பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது அஸர்ர நபி என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி, ரகசிய செய்தி உங்களிடத்திலே வந்தால் அதை மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகிய வசனத்தை இறக்கி உபதேசம் செய்தார். அதே போல பாத்திமா ரலியல்லாஹு அவங்கள
கடைசி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு காதிலே ரகசியத்தை, 2 ரகசியத்தை சொன்னார்கள். ஒரு ரகசியத்தை சொன்ன பொழுது பாத்திமா ரலியல்லாஹு அழுதாங்க. 2வது ரகசியத்தை சொன்ன பொழுது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள் என்கின்ற வரலாறு நமக்கு தெரியும். பாத்திமா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை பற்றி சொன்ன பொழுது அழுதாங்க. அதற்கு பிறகு நீதான் என்னை மீண்டும் முதலிலே சந்திக்க வருவாய், அது மாத்திரமல்ல சொர்க்கத்தினுடைய தலைவியை நீதான் என்பதாக சொன்ன பொழுது பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை சிரித்தார்கள். இந்த செய்தியை கடைசி வரைக்கும் பாத்திமா ரலியல்லாஹு ரகசியமா வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியத்தை பாத்திமாட்ட காதுல கூப்பிட்டு நைஸா சொல்றாங்க. ஆயிஷா நாயகியே கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட காதுல சொன்னாங்களே சொல்லி. அப்பொழுதும் கூட பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ரகசியத்தை சொல்லாமல் பாதுகாத்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு பற்றி ஒரு செய்தியை சொன்னாங்க. அதுவும் அவங்களை கூப்பிட்டு ரகசியமாக திருமண செய்தியை பற்றி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகள் இப்படியே இன்னும் திருமணம் முடிக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போய் கேட்டாங்க, நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா என்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு உங்களுக்கு நான் திருமணம் முடிக்க வைக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நாள் 2 நாள் 3 நாள்னு சொல்லி போய்கிட்டே இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாங்களே தவிர அதுக்கப்புறம் பதிலே சொல்லல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போனாங்க. போய் அவங்களுக்கு சந்திச்சு சொன்னாங்க, நீங்க விரும்புனீங்கன்னா என்னுடைய மகள் ஹப்ஸாவை உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தர்றேன்னு சொல்லி சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எதுவுமே சொன்னாம மௌனமா இருந்துடுறாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு இன்னும் மனசு ரொம்ப கவலையாயிடுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க, பையன் கேட்டாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் எதுவுமே சொல்லாம மௌனமாக இருந்துட்டாங்களே சொல்லி ரொம்ப கவலை ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்த பிறகு ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். யாரை? உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகளுக்காக வேண்டி உஸ்மானையும் அபூபக்கரையும் கேட்டார்களே, அந்த ஹப்ஸாவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அருமை நாயகம் என்னிடத்தில் இதை ரகசியமாக சொல்லியிருந்தார்கள், ஹப்ஸாவை நான் திருமணம் முடிக்க போகிறேன் என்கின்ற ரகசியத்தை அருமை நாயகன் இடத்துல சொல்லியிருந்தார்கள். அதற்காக வேண்டிதான் நான் என்ன செஞ்சேன், மௌனமாக இருந்தேன், எதையும் பதில் சொல்லவில்லை என்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று சொன்னால் இதுதான் ரகசியம் என்பது. ரகசியத்தை கடைசி வரை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி தரக்கூடிய ஒரு செய்தி, ஆதம ரப்புஹு ஃபகவா என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுவான். ஒரு பெண் செய்த தவறை அல்லாஹ் வெளிப்படுத்தாமல், நிர்பந்தத்துல இல்லாம வேற எந்த நிலையிலையும் அதை வெளிப்படுத்தாமல் மறைப்பது என்பது சிறப்பு. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமே தவறு செஞ்சுதான் என்ன செஞ்சாங்க, சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்தாங்க. ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் தவறு செய்ததாகவே அல்லாஹ் சொல்றான். பெண் செய்த அந்த தவறையும் கூட அல்லாஹ் ரகசியமாக வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மறைத்தான் என்பதை அருள்மறை குர்ஆனிலே பார்க்க முடியும். ஒரு பெண்ணை பேசி முடிப்பதற்காக வேண்டி இருந்தாலோ, அல்லது அதே போல ஒரு புதுசா நம்ம வீடு கட்ட போறோம்னு சொன்ன இருந்தாலோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காரியம் கூடி நாம் கட்டிடம் முடிக்கின்ற வரை யாரிடத்திலையும், அவசியமானவர்களை தவிர யாரிடத்திலையும் சொல்லாமல் இருப்பதுதான் ஆக சிறந்தது. ஏனென்று சொன்னால், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடு கட்ட போறேன் அல்லது இந்த பெண்மணி நான் திருமணம் முடிக்க போறேன்னு யார்கிட்டயாவது சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, ஒன்று கண்ணேறு அல்லது பொறாமை காரணத்தினால் அந்த காரியம் கைகூடாமல் போய்விடும் என்பதை நாம் சிந்தித்து இந்த ரகசியங்களை பாதுகாக்க முற்பட வேண்டும். அதாவது உங்களுடைய காரியம் எப்பொழுது முடியுதோ முடிகின்ற நேரத்தில் அதை வெளிப்படுத்தலாமே தவிர ஆரம்பத்திலேயே நீங்கள் முற்படுத்தி வெளிப்படுத்தினால் அது நடக்காமல் போய்விடக் கூடும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நமக்கு ஒரு அழகிய உபதேசத்தை தருகிறார். ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம்னா வீடு கட்டி முடிச்ச பிறகு என்ன செய்யணும், அதுக்கப்புறம் தான் சொல்லணும். இப்ப கூட நம்ம பார்க்கலாம், எங்கேயாவது வீடோ அல்லது கடை ஏதாவது கட்டுறாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, முன்னாடி முன்பகுதியில ஏதாவது ஒன்றை வைத்து மறைத்து கொண்டு உள்ளே கட்டிடத்தை கட்டுவார்கள். கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அந்த மூடி இருந்த திரையோ அல்லது ஏதாவது ஒரு பலகை அல்லது தகரம் ஏதாவது ஒன்றை வைத்து மறைத்து வைத்திருப்பார்கள். அதை அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க.
அது நம்மிடத்தில் பழக்கம் இருக்கிறது. அதை இது போன்ற ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. மறைக்க வேண்டிய ஒரு ரகசியம் இருக்குதுன்னு சொன்னா அலிவலியில சொல்லுவாங்க, மறைக்க வேண்டிய ஒரு ரகசியம் இருக்குதுன்னு சொன்னா அதை நீ எதுவரை மறைத்து வைத்திருக்கிறாயோ அதுவரை அது உனது கைதியாக இருக்கும். அதாவது அது உனக்கு அடிமை. எப்ப நீ அதை அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுகிறாயோ அப்பொழுது நீ அதற்கு அடிமையாகி விடுவாய். ரகசிய செய்திகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதாக அலி ரலியல்லாஹு சொல்லி காண்பிப்பார்கள். அதே போல யாராவது ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா போய் ஒட்டு கேட்கிறது. இதையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டித்து தடை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல செய்திகளை மாத்திரம் நன்மைகளுக்காக வேண்டி ரகசியமாக பேசுவதை, அதை மறைப்பது எந்த குற்றமும் அல்ல என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த தினத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரது வசனம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி, ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். யாராவது நம்மிடத்திலே அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை, குடும்ப விஷயமோ அல்லது ஏதாவது ஒன்றை ரகசியமாக பாதுகாக்கும்படி நம்மிடத்திலே சொன்னால் கடைசி வரை அதை பாதுகாப்பது என்பது ஒரு முஃமினுடைய நல்ல அமல், நல்ல பண்பு என்பதை இன்றைய தினத்தில் ஓதப்பட்ட வசனம் நமக்கு அழகான முறையில் உபதேசிக்கின்றது. அல்லாஹ் எதை நமக்கு மிக தெளிவாக நல்ல பண்புகளை அதை பாதுகாக்கும்படி நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ இதுபோல பண்புகளை பாதுகாத்து நல்வழியிலே வாழ்ந்து நல்லோர்கள் கூட்டத்தில் நாம் சேர முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியசாலிகளாக நம்ம நினைவுகளையும் ஆக்கி நல்லொருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.